அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஆனந்தி, சேலம். கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நம்ம ரிஷப ராசிக்கு பொருளாதார வசதி அதிகரிக்க, பண வசதி மேம்பட என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா பணம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். காலையில எந்திரிச்சல இருந்து நைட் படுக்கிற வரைக்கும் நம்ம சுவாசிக்க மறந்தாலும் பணம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. வாழ்றதுக்கும் பணம் வேணும். நம்ம டில் எண்டுக்கு நமக்கு பணம் வேணும். நம்மளோட பிற்காலத்துக்கு அப்புறம் நம்மளோட சந்ததியினர் யூஸ் பண்றதுக்கும் நம்ம பணம் சேர்த்து வச்சுட்டு போகலாம். அந்த அளவுக்கு இந்த காலத்துல ட்ரெண்டிங் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. அப்படி இருந்தா கூட சில பேர்கிட்ட பணம் ரொம்ப அதிகமா போகுது. சில பேர்கிட்ட பணமே இல்லை. சில பேர்கிட்ட தேவைக்கு மட்டுமே பணம் இருக்குது. இதுல 3 விதமான கேட்டகரி தான் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. இந்த 3 விதமான கேட்டகரிகளை நம்ம ரொம்ப பண வசதி இருக்கிறவங்களை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இதுல லோயர் ரேஞ்சில் இருக்கிறவங்க, மிடில் ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் பணத்தால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. லோயர் ரேஞ்சில் இருக்கிறவங்க கூட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி போயிருது. ஆனா இந்த மிடில் கிளாஸ் ரேஞ்சில் இருக்கிறவங்க இருக்கிற ரேஞ்சிலேயே அவங்களோட வசதியை அவங்களோட இருக்க முடியல, இல்ல அப்படின்ற ரேஞ்சிலே அவங்கள ஏத்துக்க முடியல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கர்மாவாலதான் பணம் சேரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அதாவது ஒருத்தவங்களோட திறமையும் அவங்களோட தொழிலும் தான் அவங்களுக்கு ஒரு பணத்தையோ புகழையோ அந்தஸ்தையோ கொடுக்க போகுது. திறமையோ ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமோ இல்லாதவங்களுக்கு பணத்தை சம்பாதிக்கவே முடியாது. சில பேருக்கு பணம் இருக்கும். அதாவது அப்பா சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க, இல்ல ஒய்ஃப் சம்பாதிப்பாங்க, இல்ல ஹஸ்பண்ட் சம்பாதிப்பாங்க. ஆனா யாருகிட்ட அந்த நிர்வாக திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு தொழில் திறமை இருக்குதோ, யாருகிட்ட ஒரு உத்தியோக திறமை இருக்குதோ, அவங்க கிட்டதான் அந்த மணியை ஆளக்கூடிய சக்தி இருக்கும். அப்ப பணம் ஒருத்தவங்கிட்ட இருக்கு அப்படின்றத மட்டும் வச்சு அவங்க பணக்காரங்க அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு அந்த மணியை நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி இருந்தால் மட்டுமே அவங்க பணத்தை ஆளக்கூடிய வல்லமை படைத்தவர்களாக இருப்பாங்க. இப்ப ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய பணக்காரர் ஆகிற மாதிரி, கார் வாங்குற மாதிரி, வீடு வாங்குற மாதிரி கற்பனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. அதோட அர்த்தம், உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த மாதிரியான கற்பனை பண்ணும்போது நமக்கு என்ன திறமை இருக்குதோ அந்த திறமைகள் வெளிப்படும். அந்த திறமையை நம்ம மேம்படுத்த, அந்த திறமையை மெருகுபடுத்த நம்ம பொருளாதார வளர்ச்சியில பெரிய லெவல்ல இதுதான் தாற்பயமான ஒரு விஷயம். இப்ப எல்லாருமே அவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல தாழ்வான நிலைக்கு போறது, உயர்ந்த நிலைக்கு போறது, இது ரெண்டுக்குமே சனி பகவான் தான் அதிகமான ஒரு காரணியாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மக்காரகன் சனி பகவான். சென்ற பிறவியில் நம்ம செஞ்ச நன்மை தீமைக்கு தகுந்த மாதிரிதான் இந்த பிறவி நமக்கு இருக்க போகுது. அப்படி பார்க்கும்போது சனி பகவான் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நன்மை தீமைக்கு அவர் காரணமாக இருக்கிறதுனால, நான் என்னைய பாக்குற கிளையண்ட் எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு பரிகாரம் சொல்வேன். இந்த பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையில பெரும்பான்மையா பொருளாதார வளர்ச்சி வரும். அதே நேரத்துல வீழ்ச்சி வராது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனிக்கிழமை காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்குமான சனி ஓரையில அவங்க சமைக்க கூடாது, சாப்பிடக்கூடாது. குறிப்பா மௌன விரதம் இருக்கிறது, ஸ்ரீ ராமஜெயம் சொல்றது, விநாயகர் வழிபாடு பண்றது, இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல அவங்களுக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தரும். பெரிய வீழ்ச்சி ஏற்படாம அவங்க வாழ்க்கையில நல்லபடியா வாழ முடியும். பொதுவாக ரிஷபராசிக்காரங்க நல்ல வசீகரமான தோற்றப்பொழிவு உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே ஒரு தேஜஸ் இருக்கும். ஏன்னா சுக்கிரனோட அதிபதியிலேயே அவங்க ராசி அதிபதி அப்படின்றதுனால அவங்க பார்த்தாலே ஒரு நல்ல கலர்ஃபுல்லா, ஒரு கருப்பா இருந்தா கூட அவங்க முகத்துல ஒரு கலை இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி அழகை ஆராதிக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்க எப்படி அழகா இருக்காங்களோ தான் பழகுறவங்களும் அழகா இருக்கணும், தான் கூட இருக்கிறவங்களும் அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி அவங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷபம் அப்படிங்கிறது காளை மாடா அதோட உருவம் அப்படிங்கிறதுனால குடும்ப பொறுப்பை அவங்க தன் மேல ரொம்ப சுமத்திக்குவாங்க. அதாவது பொதி மாடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி ரொம்ப என்ன ஒரு சின்ன விஷயம்னாலும் அடுத்தவங்க அவங்க கஷ்டப்பட்டுருவாங்களோ, அப்பா கஷ்டப்பட்டுருவாங்களோ, அம்மா கஷ்டப்பட்டுருவாங்களோ, நம்ம குழந்தை கஷ்டப்படுமோ, நம்ம ஹஸ்பண்ட் கஷ்டப்படுவாங்களோ, நம்ம மனைவி கஷ்டப்படுவாங்களோன்னு எல்லாரோட கஷ்டத்தையும் தான் தலையில அவங்க தூக்கி போட்டு குடும்ப சுமையே அவங்க பாரமா ஏத்தி வச்சுக்குவாங்க அவங்க தலையில. அவங்களால சுமக்க முடியாத அளவுக்கு பாரம் இருந்தா கூட அந்த சுமையை அவங்க இறக்கணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாண்டா, இவன் ரொம்ப நல்லவன்டான்னு சொல்லுவாங்களே, அது ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். அவங்க
அந்த குடும்ப பாரத்துக்காக வந்து லக்னாதிபதி சுக்கிரன் அவங்களே வந்து 6 கூடையவனாக இருக்கிறதுனால கடன் வாங்கி கூட வந்து குடும்ப சுமையை வந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்க. அது மாதிரி லக்னத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அவங்களுக்கு வந்து சம்பந்தம் இருக்கிறதுனால எப்பயுமே அவங்களுக்கு வந்து கடன் இருக்கும். அந்த கடனுக்கு பயந்து வந்து அவங்களுக்கு வந்து நோய் வந்துடும். அது மாதிரி அவங்க வந்து எல்லாத்தையுமே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுனால வந்து கடன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து தெரியாது. ரொம்ப வந்து அது வந்து தலையை தட்டி கால சுத்தின பாம்பா வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா வந்து விஸ்வரூபமா எடுக்கிற வரைக்கும் வந்து அவங்க வந்து கடனை பத்தி கவலைப்படவே வந்து மாட்டாங்க. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சுக்கிரன் வந்து லக்னத்திலையும் வந்து ஆட்சி, 6ஆம் இடத்துலயும் அவர் வந்து ஆட்சி. இப்ப ரிஷப லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதியே வந்து 6 கூடையவனாகி இப்ப அதாவது சுக்கிரன் வந்து லக்னத்துல இருந்துச்சுன்னா கடன் நோய் எதிரி வந்து ஜாதகரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து இருக்கும். அதாவது ஜாதகரோட பினான்சியல் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரியான கடன் வந்து ஜாதகருக்கு வந்து இருக்கு. இதே இது சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருந்தாரு, அதாவது துலாத்துல ஆட்சி பெற்று இருந்தாரு ரிஷபராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட கடனோ நோயோ வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. அவங்க கட்டுப்பாட்டுக்கு மீறி கடன் நோய் வந்து போய்கிட்டே வந்து இருக்கும். அதாவது முதல்ல கடன் வாங்குவாங்க, அந்த கடனுக்கு பயந்து பயந்து அவங்களோட நோய் வந்து அதிகமாகிக்கிட்டே வந்து போகும். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க, நம்ம வந்து இப்படி செஞ்சுக்கலாமா அப்படி செஞ்சுக்கலாமா, எல்லா விஷயத்தையும் நம்மளே நம்ம தலையில போட்டு ஏத்திக்கிட்டோமே அப்படி. மாடு என்ன செய்யும், சாப்பிட்டு வந்து கொஞ்ச நேரமா அசை போட்டுக்கிட்டே இருக்கும் பாத்தியா. அவங்க வந்து ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சம்பவத்தை பத்தி அவங்க வந்து யோசிப்பாங்க. ஓ, நம்ம வந்து இதை இப்படி வந்து செஞ்சிருக்கலாமோ அப்படி செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு வந்து அவங்க வந்து யோசிப்பாங்க. ஏன்னா ரிஷபத்துக்கு வந்து 2-5 கூடையவன் வந்து புதன். 2ஆம் இடங்கிறது வந்து குடும்பஸ்தானம், 5ஆம் இடங்கிறது வந்து குழந்தை, 5ஆம் இடங்கிறது வந்து அதிர்ஷ்டம். அவங்க வந்து அதே மாதிரி 2-5 கூடையவன் வந்து புதன் அப்படிங்கிறதுனால வந்து அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ரொம்ப வந்து ஆர்வமா தேடி தேடி போவாங்க. இப்ப சூரியன் புதன் சுக்கிரன் இந்த 3மே வந்து முக்கூட்டு கிரகங்கள். அப்ப முக்கூட்டு கிரகங்கள் அப்படிங்கும்போது சூரியன் சுக்கிரன் புதன் இதுவே அடுத்தடுத்த கட்டங்கள்ல தான் வந்து பயணிக்கும். இப்ப சூரியனும் சுக்கிரன் புதன் இந்த 3மே வந்து சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சொத்து. சூரியன் வந்து 4 கூடையவர் அப்படிங்கிறதுனால வந்து சொத்து, புதன் வந்து 5 கூடையவர் அப்படிங்கிறதுனால வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். சுக்கிரன் வந்து லக்னாதிபதியும் அவர் தான், 6 கூடையவனும் வந்து அவர் தான். அப்ப நல்லா பாருங்க, புதனும் சுக்கிரனும் அவங்களுக்கு சேர்ந்து இருந்தா அவங்க வந்து பிள்ளைகளுக்காக கடன் படுவாங்க, அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களை நம்பி வந்து அவங்க வந்து கடன் படுவாங்க. அதே மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சூரியன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து சொத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப வந்து சொத்து வாங்கி வந்து கடன் படுவாங்க. அந்த சொத்து வந்து எப்படி வாங்கி கடன் படுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட வருமானம் அப்படிங்கிறது வந்து ஒரு 1 லேக்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு ரீபேயிங் கெப்பாசிட்டினா அவங்களுக்கு வந்து ஒரு 25,000 30,000 தான் இஎம்ஐ வந்து இருக்கணும். அவங்க வந்து 50,000 60,000 இஎம்ஐ வர மாதிரி சொத்து வாங்குவாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு மீறி அவங்களோட ஆசை வந்து ரொம்ப அதிகமா வந்து இருக்கு. ஏன்னா சுக்கிரன்னாலே வந்து ஆசை தானே, ஆசையை தூண்டக்கூடிய கிரகம் தானே. அப்ப வந்து அவங்க வந்து ஆசைப்பட்டு அவங்க வாழ்க்கையில வந்து நிறைய கடன் சார்ந்த விஷயங்கள், தனக்காக கடன் படுவாங்க, தன் குடும்பத்துக்காக வந்து கடன் படுவாங்க. அதே மாதிரி இந்த உத்தியோகம் அப்படின்றதும் 6ஆம் இடம் தான். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கௌரவமான உத்தியோகத்துக்காக ஒரு 50 லட்சம் 60 லட்சம் பணம் கொடுத்து கூட வேலையில வந்து சேருவாங்க. நிறைய இவங்களுக்கு வந்து 4 கூடையவன் சூரியன் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து பெரும்பான்மையா வந்து அரசு உத்தியோகத்துக்கு வந்து ஆசைப்பட்டு அதுக்காக வந்து பணம் கொடுத்து வந்து ஏமாந்து போவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நான் பணம் கொடுத்து அரசுக்காக அங்க வேலைக்கு வந்து பணம் கொடுத்தேன், ஒரு பெரிய கம்பெனியோட வேலைக்காக நான் வந்து பணம் கொடுத்தேன்னு சொல்றாங்க பாருங்க. ஒரு மீடியேட்டர் கிட்ட பணம் கொடுத்து நான் ஏமாந்து போனேன்னு சொல்றவங்க எல்லாம் வந்து ரிஷப ராசியாக இருப்பாங்க, இல்லைன்னா ரிஷப லக்னமாக வந்து இருப்பாங்க. அப்ப இவங்க வந்து இந்த செயல் வந்து சரியா இல்லையா, இப்ப நமக்கு வந்து டைமிங் எப்படி இருக்கு, இந்த டயத்துக்கு நம்ம இதை செஞ்சா நமக்கு வந்து சக்சஸ் ரேட் உண்டா அப்படின்றத வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து மானிட்டர் பண்ணணும். அவங்க ஜாதகத்துல வந்து சுக்கிரன் புதன் சேர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஆகாத சேர்க்கை. ஏன்னா அவரே வந்து 2 கூடையவனாகி 6 கூடையவன் ஆகிறாரு. சுக்கிரன் புதன் வந்து 2 கூடையவன் 5 கூடையவன். அவரே வந்து சுக்கிரன் வந்து லக்னத்திலேயே 6ஆம் அதிபதி அப்படின்றதுனால அவங்க வந்து சுக்கிரனும் புதனும் அவங்க ஜாதகத்துல சேர்ந்து இருந்தா அவங்க வந்து கடன் சார்ந்த விஷயங்கள்ல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா வந்து இருக்கணும். குறிப்பா வந்து அதிர்ஷ்டத்தை நம்பி அவங்க வந்து போகவே வந்து கூடாது. ரேஸ், பங்குச்சந்தை, இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து கான்சென்ட்ரேஷனோட வந்து, அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து குரு பகவான் வந்து இவங்களுக்கு வந்து அட்டமாதிபதியாக இருந்தா கூட அவரே வந்து லாபாதிபதி. இப்ப இவங்க ஜாதகத்துல பாருங்க, குரு அதாவது சுக்கிரனையோ புதனையோ வந்து குரு வந்து பார்த்தால் அப்படின்னா குரு வந்து பார்க்கிற இடம் வந்து பெருகும்னு நம்ம வந்து சொல்றோம். இப்ப லக்னாதிபதியை ஆகி அந்த குரு வந்து லக்னத்துல இருக்கும்போதோ ராசியில இருக்கும்போதோ குரு பார்த்தா அவங்களுக்கு வந்து நல்ல பலன். இதே அவருக்கு உங்களுக்கு வந்து துலாத்துல வந்து சுக்கிரன் வந்து இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்த வந்து குரு பார்த்தா அவங்களுக்கு வந்து கடன் பெருகும், நோய் பெருகும். குரு பார்த்த
பார்வை வந்து பெருகும் அப்படின்றதுனால கடன் நோய் வந்து பெருகும். அப்ப குரு வந்து அவங்களுக்கு வந்து எந்த நிலையில இருக்கிறாரோ அதை பொறுத்துதான் அவங்களோட லைஃப்ல வந்து மாற்றம். ஆனா இவங்க வந்து கடன் பட்டாலும் சரி, இவங்களுக்கு ஒரு வழக்கு வந்தாலும் சரி, அவரே வந்து லாபாதிபதியாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் கஷ்டத்தை கொடுத்தா கூட அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலைகளையுமே வந்து அந்த குரு பகவான் வந்து உருவாக்குவார். இவங்களுக்கு ஒரு இன்னொரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அட்டமாதிபதியாக அந்த குரு பகவான் வர்றதுனால ஒரு விபரீத விளைவுகளை வந்து ஏற்படுத்துவார். அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறது, இல்ல குடும்பத்துல வந்து ஏதாவது ஒரு பெரிய அசௌகரியங்கள் வந்து வர்றது, ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தி அந்த விபரீதத்து மூலமாக ஒரு பெரிய லம்ப் அமௌண்ட்டை வந்து கொடுப்பாரு. இப்ப ஒரு விபரீதம் ஏற்பட்ட பிறகு அந்த பணத்தை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாம வந்து போறது, இப்ப போனா அது வந்து நமக்கு வந்து பயன்படாத ஒரு அசட்டாகவோ பயன்பட முடியாத ஒரு பொருளாகவோ தானே வந்து இருக்கும். இப்படி வந்து நல்லதை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் இருக்கு, கெட்டதை கொடுக்கக்கூடிய கிரகங்களும் இருக்கு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து புதன் குரு இந்த 2 கிரகங்கள் தான் வந்து பணத்துக்கு வந்து அதிபதி. இப்ப லக்னாதிபதி அப்படின்னு ராசி அதிபதி அப்படின்றதுனால சுக்கிரனை நம்ம இங்க இடத்துல வந்து மையப்படுத்தி வந்து பேசுறோம். இப்ப இவங்க வந்து என்ன செஞ்சா இவங்க வாழ்க்கையில வந்து பொருளாதாரத்துல அவங்க வந்து மேன்மையான நிலைக்கு வருவாங்க, செல்வம் பெருகும் அப்படின்னு வந்து பார்த்தா, இவங்க வந்து வெண்மை நிறத்தை வந்து யூஸ் பண்ணவே கூடாது, மஞ்சள் கலர் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா 2வது வந்து இவங்க வந்து புதன் ஆக்டிவேஷன் நல்லா வந்து பண்ணலாம். பச்சை கலரை வந்து இவங்க வந்து அதிகமா எவ்வளவு வந்து யூஸ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து பெருகம் வந்து ரொம்ப அதிகமா வந்து இருக்கிறார். நிறைய செல்வப்பெருக்கம் வந்து ஏற்படும். அதே மாதிரி பச்சை நிற காய்கறிகள் வந்து அதிகமா வந்து சாப்பிடணும். பச்சை காய்கறிகள் வந்து அதிகமா அவங்க வந்து தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். இப்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து பச்சை, அதாவது மரகத பச்சை கல் இருக்கு பாத்தீங்களா, ரத்தனத்தை வந்து அந்த மரகத பச்சை ரத்தனத்தை வந்து அவங்க வந்து எந்த மாதிரியா யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல ஒரு மேன்மையான பலன் வந்து உண்டு. அதை வந்து டாலரா யூஸ் பண்ணிக்கலாம், ரிங்கா வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பெண்களாக இருந்தா ஸ்டட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வந்து மரகத பச்சை வந்து அவங்க வந்து ரொம்ப அதிகமா வந்து யூஸ் பண்றது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக வந்து இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த கோவில் பரிகாரம் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொன்னோம்னா, எப்பயுமே இவங்க வந்து மகாவிஷ்ணு வழிபாடு ரொம்ப ரொம்ப பண்ணணும். அதுவும் மகாவிஷ்ணு வழிபாடு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாலட்சுமி கூட சேர்ந்து இருக்கிற மகாவிஷ்ணு வழிபாடு அவங்க வந்து பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பிரமாதமா வந்து மாறும், லைஃபே ரொம்ப கலர்ஃபுல்லா வந்து போகும். இவங்க வந்து கனரா பேங்க் இருக்கு இல்லையா, அந்த கனரா பேங்க்ல வந்து இவங்க வந்து தன்னோட வங்கி கணக்கு, சேமிப்பு கணக்கு, தொழில் கணக்குகளை வந்து அங்க வந்து வச்சுக்கும் போது அவங்களுக்கு வந்து பொருளாதார மேன்மை ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும். நம்ம வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத சிந்திச்சு நிதானமா செயல்பட்டாங்கனாலே ரிஷபராசிக்கு உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, உணர்ச்சிக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க, அழகு ஆடம்பரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த 2 விஷயத்தையும் அவங்க வந்து தவிர்த்துக்கிட்டு இப்ப நம்ம சொன்ன மாதிரியான சில எளிமையான பரிகார முறைகளை அவங்க வந்து கடைபிடிக்கும் போது அவங்க லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து இருக்கும்.